சின்னையா வந்துட்டீங்களா? உங்களை பார்த்ததும் தான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏய், இப்ப நீ எதுக்கு கண் கலங்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல சின்னையா. டேய் அசோக், ஒரு பிரச்சனை, உடனே எங்களோட கிளம்பு. என்னாச்சு பெரியப்பா? எங்க கிளம்பணும்னு சொல்றீங்க? அது கௌரி அக்னி குண்டத்துல இறங்க போறாளாம். பெரியப்பா, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. அவ எதுக்காக அக்னி குண்டத்துல இறங்கணும்? இதோ நிக்கிறாளுங்களே, எல்லாம் இவளுங்களாலதான். எந்த நேரமும் நான் தான் துர்கான்னு போயாம சண்டை போட்டுக்கிறாளுங்க. இதுல யாரு துர்கான்னு தெரிஞ்சுக்க முடியாத துக்கத்துல கௌரி அக்னி குண்டத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவளும் பாவம் என்னதான் பண்ணுவா? இவங்க 2 பேர்ல யாரு சித்தின்னு கேட்டு அம்மனுக்கு விரதம் இருந்தா, தூரி ஆடினா, இப்ப கடைசியில அக்னி குண்டத்துல இறங்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. என்ன பெரியப்பா, இது சுத்த அபத்தமா இருக்கு. இவங்க பண்ற தப்புக்கு அம்மன் கிட்ட முறையிட்டா பதில் கிடைச்சிருமா? அப்படியாவது மனசு மாறி உண்மைய சொல்லுவாளுங்கன்னு தான் அந்த முடிவு எடுத்திருப்பா போல இருக்கு. இப்போ உனக்கு சந்தோஷமா? உன்னாலதான் எல்லா பிரச்சனையும். சின்னையா, இப்படிதான் சின்னையா எனக்கு முந்தே நீலி கண்ணீர் வடிச்சு இவ துர்கான்னு சொல்லிக்கிறா. நான் தான் துர்கான்னு எப்படி நிரூபிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏய், முதல்ல நீங்க 2 பேரும் நிப்பாட்டுங்க. இந்த நேரத்துல கூட இப்படியா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? உங்க 2 பேர்ல கனகா மட்டும் யாருன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன்.